காலை நேரத்திலும் இந்த ஆண்டின் இறுதி ஓய்வு நாள். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், நான் டேப்லெட்ஸ் ரொம்ப ரெகுலராக எடுத்தேன், நான் டயட், வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாவற்று மேலாய் ஆண்டவருடைய கிருபை இறக்க மாத்திரமே. ஒருவேளை நாம் அப்படி தவறாக நினச்சோம்னா திரும்ப ஆண்டவர் சொன்ன, சாமி இல்லை, உம்முடைய கிருபையினால் தான் வந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஒருவேளை நமக்கு மனித இயல்பு என்னென்னா, கிடைச்சதை மறந்துடுவோம். ஆண்டவர் எனக்கு அதை செய்யலை, இதை செய்யலை, செய்ததை நினைத்து நன்றி செலுத்தும் பொழுது போதுமென்ற மனதனுடைய கம்ப்ளீட் பண்ணுங்களேன். ஞாபகம் இல்லை, நமக்கு ஒரே ஒரு வசனம் நல்லா தெரியும், என் நாமத்தினாலே அதை சொல்லுவோம். ஏன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். போதும் என்ற மனது, ஹார்ட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். பல நேரங்களில் நமக்கு நிச்சயமாய் நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆனால் பெற்றுக்கொண்ட நன்மைகள் நாம் ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கலாம். அந்த நினைவுகளோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தெரிந்தால் என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. இந்த ஆண்டு முழுவதும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆண்டவர் செய்தார். உள்ளத்தினால் ஆண்டவர் துதிப்போமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அவன் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆம்பரியமானவளே, நல்ல எபினேசராய் நம் ஒவ்வொருவரையும் நடத்தி வந்தாரே. நன்றி சொல்ல வார்த்தையே கிடையாது. காலை நேரத்திலும் நல்ல எபினேசராய் நடத்தி வந்த தேவன் எத்தனை முறை நம்முடைய ஆபத்துக்கள் அவ்வளவுதான் நினைச்ச நேரத்தில் கர்த்தர் அற்புதமாய் காத்தாரே. ஆண்டவர் நாம் சோர்ந்து போன நேரங்களிலே, வாடி நின்ற வேளையிலே, என் மகனே மகளே என்று சொல்லி அவர் அழைக்கிறவராய், அவர் அருளுகிறவராய், நம்முடைய ஆற்றலை உறுதிப்படுத்துகிறாய் இருந்தாரே. அந்த ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டாமா? இந்த காலை நேரத்திலும் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நாம் சோர்வோடு வந்திருக்கலாம். ஆனால்
இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் மறக்கவே கூடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் நம்மை அற்புதமாய் காத்து ஆண்டின் இறுதி நாட்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் 2-3 நாட்கள் நாம் புதிய ஆண்டை காணப்போகிறோம். கர்த்தர் எத்தனை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை நடத்தியிருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். உள்ளத்தினால் தான் துதிக்க வேண்டாமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திராது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திராது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமென். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையல்ல. நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லனா வார்த்தையே கிடையாது. ஒருவேளை இந்த காலை நேரத்திலும் நாம் பெற்ற நன்மைகள் நம்முடைய பார்வைக்கு எளிதாய் காணப்படலாம் அல்லது சிறியதாய் காணப்படலாம். ஆனால் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய், நம்முடைய வேதனைகளை மாற்றுகிறவராய், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருந்தாரே. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கசந்து கொண்டிருந்தோம். நம்முடைய மாறாக இருந்த வாழ்க்கையை மதுரமாய் மாற்றினார். அந்த ஆண்டவரை நாம் என்ன செய்ய தெரியுமா? அவரை நம்புவோமா? இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே உன் துணையும் உன் கேடகுமாய் இருக்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். 1 சாமுவேல் 2:8 சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஞாபகம் இருக்கா? ஒரு நாள்ல நாம் ஒன்றுமில்லாமல் இருந்தோம், வெறுமையாய் இருந்தோம், நம்பிக்கை இழந்திருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்.
வாழ்க்கையிலே நம்மை உயர்த்தி இருக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத உயரத்தில் நம்மை வைத்திருக்கின்றார். நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்ச நேரத்தில் ஆண்டவர் நம்மை கரம் கொடுத்து தூக்கி நிறுத்தினாரு. ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிற வண்ணமாய் நமக்கு முன்னே செல்லுகிறவராய் கோணல் ஆணுகளை சுவையாக்குவராய் இருந்தாரே அந்த ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்மை பார்த்து சொல்லுது, என்னை நம்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்லி புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் எனக்கு ஒன்று சொல்லுவோம், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இன்னொரு புதிய ஆண்டை ஆரம்பிக்க காத்துக்கொண்டு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 2024ஆம் ஆண்டு வரை நம்மோடு கூட இருந்த தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்த தேவன், நம்முடைய தேவைகளை சந்தித்த தேவன், வர புதிய ஆண்டிலும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஒருவேளை நினைக்க என் வாழ்க்கை எத்தனை குறைகள் உண்டு, ஆண்டவருடைய குறைகளை பார்த்து அவர் நமக்கு தராமல் இருப்பதில்லை. நம் குறைகளின் மத்தியிலும் நம் தேவைகளை சந்திக்கிற தேவன், வாஞ்சைகளை நிறைவேற்றுகின்ற தேவன். இந்த காலை நேரத்திலும் நீ கண்ணீரோடு உள்ளத்துல என்ன ஆண்டவர் என்னை விட்டு விலகிவிட்டார் நினைக்கலாம். இல்ல அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை, அவர் ஒருபோதும் விலகவில்லை. ஒருவேளை நாம நினைக்கலாம் ஆண்டவர் நம்மோடு என்ன பயணிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை உள்ள கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ள கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். பிரியமானவர்களே, அவர் நமக்கு துணையும் கேடகமாய் எல்லா நிலைகளிலும் இருக்கிற தேவன். ஒருவேளை நாம் அதிகமாய் நேசிக்கிற நம்முடைய மக்கள் நம்மை மறக்கலாம், ஆனால் அவர் மறவாதவர். வானம் பூமி ஒழிந்து போகலாம், ஆனால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறாது. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லி துதித்த நம்முடைய வாழ்க்கையிலே
ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியாய் இந்த ஆண்டிலே பெற்ற அநேக நன்மைகளை காட்டிலும் புதிய ஆண்டிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஆமாண்டவரே, வார்த்தை என்று மாறாதப்பா, வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். கைகளை உயர்த்தி சொல்லுமா, எப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்பட்டால் நீர் வாக்கு மாறாத தேவனாய் எங்களை வழிநடத்த வல்லவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சிந்திக்க போகிற வார்த்தைகள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களை அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய குரு சேகத்து பொறுப்பேற்று 7 மாதங்கள் நிறைவு அடைய போகிறது. உண்மையிலேயே இப்பொழுதுதான் இங்கே வந்தது போல இருக்கிறது. 7 மாதம் 2024ஆம் ஆண்டை முடிக்கப் போகிறோம். உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் எங்கள் குடும்பமாய் கடந்து வந்த பாதைகளை நான் நினைத்து பார்க்கின்றேன். பல்வேறு அனுபவங்கள், ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ வுட் சே ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், with an inverted commas. So many things I have come across. ஆனால் ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் என்னை வழி நடத்துகிறவராய் பாதுகாக்கிறவராய் இருந்தார். ஆண்டவரை நாங்கள் குடும்பமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையிலே அநேக காரியங்களை ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து செய்ய பயணிக்க உதவி செய்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வாரம் குறிப்பாய் ஆண்டின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே குடும்பங்களை மையமாக வைத்து நாம் சிந்திப்போம். ஆகவே இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு அதை ஒட்டிதான். குணப்படுத்தும் இடமாக குடும்பம், ஃபேமிலி as healing space. குணப்படுத்தும் இடமாக குடும்பம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதிகளின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். வழக்கம் போல 3 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கடந்து செல்ல ஆசிக்கின்றேன். வாசிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தை வைத்துக்கொள்வோம். அதற்கு முன்பதாக இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே யாக்கோபு என்ன செய்கிறார் என்பதை நாம் சிந்திப்போம். முதல் குறிப்பு, உண்மையான உள்ளம். நான் கொடுத்திருக்க தலைப்பு உண்மையான உள்ளத்தின் மூலம் குணப்படுதல். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பி வெரி லாங். ஆங்கிலத்தில் ஐ மேட் இட் லைக் திஸ்: ஹீலிங் த்ரூ ரெகன்சிலியேஷன். உண்மையான உள்ளம் என்று சொல்லும் இந்த ஒப்புரவாகும் உள்ளம்,
ஹார்ட் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாகக்கூடிய ஒரு அனுபவத்தை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாக 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதிலிருந்து ம் 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 போதும். அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. வெகுமானத்தை அனுப்புகிறான். காரணம் என்ன? அவன் வெகுமானத்தை அனுப்புவதின் காரணம், அங்கே நடைபெறுகின்ற காரியம், தன் சகோதரனை ஏமாற்றி விட்டோம், எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சிட்டோம், நிச்சயமாக அவன் கோபமாக இருப்பான். என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கிஃப்ட் அனுப்பினா என்ன செய்வான்? பிரைபரி எப்படிலாம் பாருங்க. சரி, பரவாயில்ல. somewhere the other he wanted to have a peace with his brother. அனுப்புகிறான். போன பிறகு அங்கே பார்க்கின்றோம், அவன் போயிட்டு என்ன சொல்கிறானுங்க? வாசிங்களேன். 24ஆம் வசனத்தை வாசிங்கள். ம் 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 சரி. இப்போ இதற்கு காரணம் என்ன? இவர் வெகுமதிகளை அனுப்புகின்றார். வெகுமதியை அனுப்பும் பொழுது அவருக்கு என்ன சொல்லப்படுகின்றது? இப்போ 32ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். ம் ம் அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ அதுக்கு அடுத்து முதல்ல கிஃப்ட்டு, ரெண்டாவது என்ன செய்கிறான்? கிஃப்டோட இப்போ தான் ஆண்டவருடைய பாதத்தையே ரொம்ப தேடுகிறதற்கு. அப்பாவும் அண்ணனை ஏமாற்றும் பொழுது ஆண்டவரை தேடவில்லை. அங்கே மாமா வீட்டில் இருந்து அவன் விரும்பினதை பெறுவதற்கு ஏமாற்றும் பொழுது ஆண்டவரை தேடவில்லை. இப்பொழுது என்ன செய்கிறான்? பிந்தி தனித்திருந்தான். நான் அதுக்குள்ளே போகிறதில்லை. இங்கே குறிப்பாக யாக்கோபுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். அங்கே அப்படியாய் அனுப்புகின்றான். அனுப்பின பிறகுதான் நடைபெறுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. இப்போ 33ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்கள். ம் ரைட். அங்கே என்ன பண்ணுறான்? யாக்கோபுக்கு சொன்னாங்க, இப்போ பார்க்குறான், நேராக பார்த்துட்டான். ஐயையோ, ஏசா வந்துட்டான்னு என்ன செய்ய போகிறோம்? ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அவன் ஆண்டவரோடு கூட தன்னை அர்ப்பணித்தான், இணைத்து கொண்டான். பொழுதும் விடியுமுழும் போராடுகின்றான். என்னை ஆசீர்வதித்தாலும் உன்னை போகவிடேன்னு சொல்லி அவன் ஏமாற்றுக்காரன் என்பதை மாற்றி அங்கே பார்க்கின்றோம். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகின்றது. நீ இஸ்ரவேல் என்று சொல்லுகின்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கின்றோம், தான் வாழ்க்கை இங்கே மாற்றப்பட்ட பிறகு ரொம்ப நம்பிக்கையோடு, ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் நம்பிக்கை. ஆனால் அங்கே நடைபெறுகின்ற காரியம் என்ன பாருங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. ஆதி 33:4. ம் ம் இருவரும் அழுதார்கள். What a great experience. யாக்கோபு பயந்து கொண்டு வருகின்றான். எனக்கு என்ன ஆகுமோ? குடும்பத்தில் எத்தனை பெரிய பிளவு ஏற்பட்டு விட்டது. இப்போ நான் திரும்பி போகிறேன், என் சொந்த இடத்துக்கு எங்கள் அண்ணனை மீட் பண்ண போகிறேன். என்ன நடக்குமோன்னு வெகுமதி அனுப்புகிறான். ஆண்டவர் பாதத்தில் உட்கார்றான். இப்போ அடுத்து வந்து நேராக பார்த்தாச்சு. உண்மையாக பயந்து கொண்டிருப்பானால் ஏசா reacted very differently. ஏசா reacted very different. வித்தியாசமாய் அவன் தன்னுடைய ரியாக்ஷனை காட்டுறான். அவன் நினச்சிருப்பான், வந்து 400 பேர் வர்றாருன்னு முடிஞ்சிருச்சு கதை நினச்சானா. அங்கே பார்க்கின்றோம், எதிர்கொண்டு ஓடி வந்து பார்க்கிறோம். காரணம் என்ன? அங்கே அவன் அதுக்கு முன்பதாக யாக்கோபு செய்த காரியம் என்ன? 3ஆம் வசனத்தை இப்போ வாசிங்க. 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பம் ஒரு குணமாக்கும் இடமாக இருப்பதற்கு
அங்கே உண்மையான உள்ளம் அவசியம். A heart of repentance and reconciliation. அங்கே அவனுக்கு இருந்த காரியம் என்ன? தன் உள்ளத்தை அறிந்து கொள்ளுகின்றான், தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றான். நான் ஒரு ஏமாற்றுக்காரன், என் அண்ணனை ஏமாற்றி விட்டேன், எங்கள் அப்பாவை ஏமாத்தினேன், இன்னைக்கு நான் நடுங்கி கொண்டிருக்கிறேன். என்ன செய்யல, எங்கள் அம்மா தானே சொல்லி கொடுத்தாங்க, நானா செஞ்சேன் அப்படின்னு. he never justified. Many a time that's what we do. We try to justify our mistakes. நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்துகின்றோம். இது உலகத்தில் யாருமே செய்யலை. அப்படி அல்ல, மாறாக அவன் அதை உணர்கின்றான். உணர்ந்தவனாய்தான் முதல்ல கிஃப்ட் அனுப்புகிறான், ஆண்டவர் பார்த்து இருக்கிறான். இப்போது கடைசியாய் தன் சகோதரனுடைய காலில் 7 விசை, 7 என்பது இங்கே இஸ்ரவேலிலே அது ஒரு முழுமையை குறிப்பிடுகின்றது, வணங்குகிறான். அது பிறகுதான் நடைபெறுகின்றது. அப்படி என்ன, வாட் டஸ் ஹி மீன் பை தேட்? நான் அவனுக்கு செஞ்சது தப்பு என்பதை அவன் உணர்கின்றான், மனம் திரும்புகின்றனாய் வருகிறான். அங்கே பார்க்குறோம், இங்கே ஏசா அதை ஏற்றுக்கொண்டவனாய் இருவரும் ஒப்புரவாகின்றார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு? இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த குடும்பமானது குணப்படுத்தும் இடமாக இருக்கிறதா? இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் அது பெருமையாக பேசுவோம். எங்கள் அண்ணன்ட்ட நான் 15 வருஷம் பேசலை. எத்தனை வருஷம்? so proud about that dirty thing, I would say. ஒரு அழுக்கான காரியத்தை சொல்லிட்டு இருக்கோம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கு எப்படி இருக்கின்றோம்? Do we have a right relationship? இங்கே யாக்கோபு மனம் திரும்புகின்றான். ஐயோ, நான் செஞ்சது தப்பு. அந்த உணர்வு அவசியம், அந்த மனம் திரும்புதல் அவசியம். இந்த ஆண்டின் இறுதி நாட்கள் வந்திருக்காங்க தேவனுடைய பிள்ளைய, என் குடும்பத்தில் யார்ட்டாவது நீ பேசாமல் இருந்தீங்கன்னா, see that you repent for that. நான் ஒருவேளை வெளியில் போயிட்டு ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அற்புதம் செய்கிற, no doubt about it, yes we have a God, is a wonder working God. ஆனால் உன் வாழ்க்கையில் நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? இன்னைக்கு உன் சகோதரனோடு நீ மற்ற தேவையில்லை, ஒருவேளை திருச்ச மக்களோட 2வது சகோதரனோடு ஒப்புரவாகு. உன் அன்பு சகோதரனுடைய நல்ல ஒரு உறவு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். சாதாரண காரியங்களுக்கு இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே சொத்துக்காக கொலை செய்வது. They go to that extent of murdering. உண்மையான உள்ளம் அவசியம். அந்த உண்மையான உள்ளம் உடைக்கப்பட்ட உள்ளமாக இருக்கின்ற, ஐயோ நான் இந்த தப்பு செஞ்சு தானே இப்படி போனேன், இன்னைக்கு என் அண்ணன்ட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், தரை மட்டும் குனிகிறானால் சகோதரன் ஏசா, டாய். பல நேரங்கள் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? யாராவது நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டால் கூட அப்போ தான் நம்முடைய கௌரவத்தை காட்டும். நீ மன்னிப்பு கேட்டால் நான் கொடுத்துடணுமா? உங்களே என்னை ஆண்டவர் மன்னிச்சிருக்காரியா? மன்னிச்சிருக்காரா இல்லையா? ஆண்டவர் நம்ம மன்னிக்கலாம் உட்கார்ந்துருக்க முடியாது, நான் இங்கே நிற்க முடியாது. we have forgotten that. இந்த ஆண்டின் இறுதி நாட்களிலே நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற பிரிவினைகள், சண்டைகள், எத்தனை பேரை பேசாமல் இருக்கிறேன், பெருமையாக சொல்லிட்டு இருக்கேன், அண்ணன்ட்ட பேசல, தம்பிகிட்ட பேசல, தங்கச்சிக்கிட்ட பேசல. God wants to heal your families. அந்த உண்மையான உள்ளம், உடைக்கப்பட்ட உள்ளம் அவசியம். யாக்கோபு வந்த உடனே ஏசா உடைக்கப்படுகின்றான். அதான் பார்க்கிறோம், இருவரும் கழுத்தை கட்டிக்கொண்டு அங்கே அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உண்மையான உள்ளம் அவசியம். அந்த உண்மையான உள்ளம் உடைக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். ஆண்டின் இறுதி நாட்கள் வந்திருக்க நாம் கடைசியில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம அவர்களை சொல்லிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு நடைபெறுகின்ற காரியம், இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் காலநிலைகள் மாறுகின்றது, மக்கள் மாறுகின்றார்கள். என்னென்ன ஒன்றைக்கு யார் இன்னும் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஈவாய் இன்னொரு நாளை கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை நாம் போய் அவரை மன்னிப்பு கேட்கறனால என் கௌரவம் குறைஞ்சிரும், அவங்க பெருமையாக நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? I'm just talking about your families first. முதல்ல குடும்பத்தில் ஒப்புரவாகும். என் சகோதரன் சகோதரி, என் உறவுகளிலே நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறேன்? சமயத்தில் ஒரே ஆலயத்துக்கு போவாங்க,
என்ன பண்ணுவாங்க? திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. தெரியாமல் கம்யூனிக்கு உள்ள பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு ரோ முடிஞ்ச பிறகு தான் போடுவாங்க. ஏன்னா அந்த ரோவில் கூட போடக்கூடாதான். அதாவது பக்கத்தில் இல்லை, அந்த வரிசையில் கூட நான் போடக்கூடாது. அப்படி ஒரு பெரிய வைராக்கியம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் உடைத்தெறிய விரும்புகின்றார். தூக்கி எறிங்க. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மைகளை செய்ய வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமா? உண்மையான உள்ளம் அவசியம். இரண்டாவதாக, இங்கே முதலாவது சொன்னேன், உண்மையான உள்ளம். இந்த உள்ளம் அவர்களை இணைக்கின்றது. அங்கே அதுக்கு பிறகு கடைசியாக அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். நாம் புறப்பட்டு போவோம் வா. ஆமாம், நான் யாரு? அவனை சும்மா விட மாட்டேன்னு சொன்னேன். ஏசா, நாம் புறப்பட்டு போவோம். லெட் அஸ் ஜர்னி டுகெதர். ஐ வில் கோ பிஃபோர் யூ. நான் உனக்கு முன்னே போவேன் என்று சொல்லி, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டின் இறுதி நாட்களில் வந்திருக்க நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த குடும்பங்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த குடும்பங்கள் நமக்கு கிடைக்கப்பட்ட பொக்கிஷம், மறந்து விடாதீர்கள். கருத்து வேறுபாடுகள் குடும்பங்களை வரதான் செய்யும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளுக்காக நிரந்தரமாய் பேசாமல் இருக்கிறோமே, எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசித்து பாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை 4 பிள்ளைகள். அந்த ஒரு பிள்ளைக்கு இன்னொருத்தன் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு நாள் வருகின்றான். எனக்கு வீட்டில் என் சொத்தை எழுதி வையின்னா. பெற்றோர் சொல்லிட்டாங்க, நாங்கள் உயிரோடு இருக்க எழுத மாட்டோம். 4 பேருக்கும் தான், ஆனால் இப்போ எழுத மாட்டோம். அவர் நண்பனை கூட்டு வந்து அவர்களை கேவலமாய் திட்டினா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வாழ்க்கை திடீரென்று முடிந்து விட்டது. அவனுடைய மனைவி பிள்ளைகள் நெற்கதியாய் நின்றார்கள். இப்பொழுது அந்த பெற்றோர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவன் கடைசியில் இறப்பதற்கு முன்பதாக, ஒரு மாதம் முன்பதாக எல்லோரிடம் ஒப்புரவாக நான் கேள்விப்பட்டேன். அன்பு தேவனுடைய பிள்ளை, அவர்களை கடைசி நேரத்தில் வேணாம், அவர்கள் சொல்லும் போதெல்லாம் அழுவார்கள். கடைசியாக தான் என் வந்தான். ஆண்டவர் கொடுத்திருக்க வாய்ப்பை பயன்படுத்துவோம், ஒப்புரவாகவும் நம் குடும்பங்களில் மகிழ்ச்சி நிலவும். இரண்டாவதாக, எபேசியர் 6ஆம் அதிகாரம். இங்கே 3 விதமான மக்களை குறித்து, 3 அல்ல 4 விதமான மக்கள். 1 பிள்ளைகள், 2 பெற்றோர், 3வது வேலைக்காரர், 4வது எஜமான்கள். முதலாவது சொன்னேன், உண்மையான உள்ளம், ஹீலிங் த்ரூ repentance and reconciliation. இரண்டாவது, ஹீலிங் த்ரூ ப்ராப்பர் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுப்பது மூலமாக. இன்றைக்கி இந்த தலைமுறை உள்ள பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது we need to be very careful. எங்கள் தலைமுறையில் எங்கள் அப்பா அம்மாலாம் உட்கார்னா செய்வோம், அப்படி தானே? 50 வயதுக்கு மேலே உள்ளவங்க எல்லாரும் சொல்லுங்கள், 40 வயசு மேலே உள்ளவங்க கூட அப்பா அம்மா என்ன செஞ்சால் என்ன பண்ணுவோம்? உட்காருன்னா உட்காருவோம், போகாதன்னா போக மாட்டோம். ஆனால் இப்போது போகாதன்னு என்ன சொல்லுவாங்க? போவேன். போனா போக மாட்டேன். ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வாங்கினா ஐயோ அனு வெக்கமாக இருக்குது. இன்றைக்கி பிள்ளைகள் ஓகே, ஃபங்க்ஷனை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது. வாசிங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்களேன். எக்ஸலண்ட். அதாவது நிச்சயமாக நம்ம ஆலயத்தை குறித்து வர எது சந்தோஷம், இந்த ரெஃபரன்ஸை வாசிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சில ஆலயங்களை பார்த்தீங்கன்னா எல்லோரும் பைபிளை திறந்து வச்சுருப்பாங்க, யாராவது வாசிக்க மாட்டிங்களான்னு ஒரு கெஞ்ச வேண்டியதாக இருக்கும். அல்லது ஒரே ஒருத்தர். ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் தொடர்ந்து வாசிங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அதாவது பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கீங்க, அப்படி தானே? எல்லா பிள்ளைகளும் கவனிங்க. பெற்றோருக்கு என்ன செய்யணுமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்போது இது என்னவா? இது பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை, இது நியாயம். பல நேரத்தில் நம்ம பெற்றோர் சொல்கிறது நமக்கு கஷ்டமாக தெரியும், தவறாக தெரியும், அநியாயமா. ஏன்னா அநியாயம் சொல்கிறீங்களே. நோ, நோ பேரண்ட் வில் சே தட். ஆக அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் IQ is high above than anybody else. எங்களை காட்டிலும் உங்களுக்கு நல்ல இன்டெலிஜென்ட் குவஷன் இஸ் மோர் தென் வாட் we have. ஆனால் அதுக்காக வேதம் சொல்லுகிறது தெளிவாக,
உங்களுடைய அறிவு திறனை வச்சு என்ன பண்ணக்கூடாது? பெற்றோரை அலட்சியப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆஃப்டர் ஆல் we guide you in the right direction. உங்களுக்கு நன்மையான காரியங்கள் தான் செய்வோம். எந்த பெற்றோரும் தீமை செய்ய மாட்டாங்க. ஆக சொல்லுகிறார் அடுத்து, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவா என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. பெற்றோர்களாம் ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளைங்கள்லாம் கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு பிரசங்கம் கேட்டோம். ஐயா வாசிங்க, இப்போ யாராவது 4ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாக்களே, பேரண்ட்ஸ். ஒருவேளை இது வந்து இட்ஸ் கலெக்டிவ் நவுன், அதுக்காக அப்பா அம்மா கிடையாது, அப்பாவும் சரி அம்மாவும் சரி. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். அப்படின்னா வாட் டஸ் இட் மீன் பை தட்? அவங்க சொல்கிறது தலையாட்டணும் இல்லை. யூ மஸ்ட் டீச் them in such a way that they will be children of God. பார்க்கிறோம், கர்த்தருக்கேற்ற சிட்சை, கர்த்தருக்கேற்ற போதனையில் நாம் வளர்க்க அழைக்கப்படுகின்றோம். ஞானசானப்போ கேட்போம், இந்த குழந்தைக்கு இடரல் உண்டாக்காதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா அப்படின்னா அந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே என்ன இருக்கும்? ஃபோட்டோகிராஃபர் பார்த்துட்டு இருப்பாங்க, அங்கே சிக்னல் பண்ணுவாங்க, இப்படி எடுப்பா, அவன் கண்ணில் பார்த்தாலே தெரியும். பல நேரத்தில் என்ன சொன்ன தெரியாமல் கடைசி வார்த்தை தெரியும். முயற்சி செய்வீர்களா அப்படின்னா அந்த முயற்சியெல்லாம் கேட்காது, செய்வோம், அவ்வளோதான். எதுக்கு செய்வோம், என்ன செய்வோம்? நான் சில நேரத்தில் டைம் இல்லாதாலும் விட்டு போயிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு நற்கரணை நேரத்தில் எடுக்கும்பொழுது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்க மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளை பல நேரங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? நீ இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இதுதான் வி ஆர் ஸோ பர்டிகுலர் அபவுட். அதுவும் குறிப்பாக என்ன செய்வோம்? அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க. டோன்ட் வரி அபவுட் அதர்ஸ். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் மாடல். we are the models. அந்தந்த பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு மாடல். நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் உங்கள் பிள்ளைகள் செய்வார்கள், உங்கள் பிள்ளைகள் சொல்வார்கள். எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்த பொழுது அன்புக்குரிய சகோதரன் அவர் கர்த்தர் நித்திரை அடைந்து விட்டார். கார்லியில் வேலை பார்த்தவங்களாம் தெரியும், மேனுவல் ஜார்ஜ்னு, எக்ஸலண்ட் டீச்சர் அண்ட் ஹஸ் பிகம் ஹெட் மாஸ்டர். இறந்து விட்டார்கள். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் நடக்கும்போது என் மகளை பார்த்து சொன்னாங்க, உனக்கு வந்து மாடல் யார் தெரியுமா? உங்கள் அப்பா அம்மா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகள் உங்களுக்கு மாடல் உங்கள் அப்பா அம்மா. பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மாடல் என்பதை மறந்து விடாதீர்கள். யூ ஆர் த மாடல்ஸ். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படி தான் உங்கள் பிள்ளைகளும் இருப்பாங்க. You have the fear of God, your children will also have that. If you do not have that, your children will not have. மறந்துடாதீங்க, பெற்றோர் அவருடைய கடமை இதுதான். இரண்டாவது குறிப்பு நான் சொல்ல வந்தது உண்மையான உறவு. பிள்ளைகளுக்கு பெற்றோர் உண்மையான உறவு இருக்க வேண்டும். பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்தில் உண்மையான உறவு இருக்க வேண்டும். மூன்றாவதாக வாசிங்கள் 5ஆம் வசனம். ஆமாம், பாருங்க, வேலைக்காரரை குறித்து. வேலைக்காரர் அப்படின்னு சொல்லும் பொழுது லெட் அஸ் டேக் அவர் ஓன் சபார்டினேட்ஸ். நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க, நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களை குறித்து அங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது. அவர்கள் கிறிஸ்துக்கு கீழ்ப்படியது போல இருக்கணுமா. நாம் வந்து ஒரு நமக்கு அதிகாரியாக இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும்? வேலைக்காரர் என்றால் நாட் எக்ஸாக்ட்லி லிட்ரலி சர்வன்ட்ஸ். நம்ம மேலே அதிகாரிகள் கீழே நம்ம எப்படி இருக்கிறோம்? டு வி ஆன்சர் தம் ப்ராப்பர்லி? Do we take their words and do like that? நம்ம செய்கிறோமா? பல நேரங்கள் நீ நான் சொல்கிறது நான் செய்கிறது. நம்ம எங்கே மாத்திரம் போவோம்? நம்ம வீட்டு சர்வெண்ட்டை மாத்திரம் என்ன பண்ணுவோம்? நீ என்ன, நீ வர மாட்டேங்கிறியே, போக மாட்டேங்கிறியே. வேலைக்காரர் அவர்கள் அங்கே என்ன வேதம் சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின் உங்களுடைய உங்கள் எஜமானலாக இருக்கிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது. நாம் இருக்கின்ற நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே we are expected to do that. Are we doing that? நாம் செய்யும் பொழுது நம்முடைய கீழே இருக்க வேலைக்காரங்க என்ன செய்வாங்க? They will also do that.
உண்மையான உறவு. இன்றைக்கி அநேக நேரங்களிலே அதாவது சபார்டினேட் அதிகாரின் போது கிரேட் டிஸ்பாரிட்டி அப்படி அல்ல. உண்மையான உறவு அவசியம். கடைசியாய் அங்கே என்ன சொல்லுகிறது? வாசிங்கள 9ஆம் வசனம். எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் ஆமா, நாமும் கூட அந்த உண்மையான உறவை எஜமான்களாய் நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெரிய எஜமானானா இல்லையா, நம்ம வீட்டு வேலைக்காரங்க எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? ஹவு டு வி ட்ரீட் அவர் மெய்ட் சர்வன்ட்ஸ்? நம்முடைய மெய்ட் சர்வன்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? யோசித்து பாருங்கள். பல நேரங்களிலே நம்ம வீட்டில் நம்முடைய வேலைக்காரங்க என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் 3 மாதம் ஒரு வேலைக்காரிம்மா. ஏன்? காரணம் என்ன? வந்த உடனே பெரிய நம்ம அதிகாரி ஆயிடுவோம். அப்போ என்ன செய்வாங்க? செய்ய வேண்டாம்மா, ஐயோ அந்த அம்மாட்ட வேலை செய்ய முடியாது போயிடுவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அதையும் எதிர்பார்க்கிறார். நான் எப்படி என் அதிகாரி என்னை நல்லா ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதே போல் நானும் என் வீட்டில் வேலை செய்கிற இந்த ஏழை, வீட்டில் எதுக்கு வேலை செய்ய வருது? அந்த அம்மா வர்றது நம்முடைய இந்த சம்பளத்தை வச்சு அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு. நாம் ஒன்று என்னை விட்டால் அவனுக்கு கிடையாது தெரியுமா, அவ்வளோதான். நீ என்ன செய்வ? நம்முடைய வேலைக்காரர். ஒருவேளை நம்ம எந்த நிலையில் நம்ம அதிகாரிகளாக இருக்கிறோமோ, எஜமான்களாக இருக்கிறோமோ, நம்ம கீழே வேலை பார்க்குறவங்கள அந்த உண்மையான உறவை வெளிப்படுத்த அழைக்கப்படுறோம். ஹீலிங் த்ரூ ரெஸ்பெக்ட், அந்த மதிப்பை தரும்படியாக அழைக்கப்படும். இறுதியாக என்று சொல்லி முடிக்கப் போகிறேன். முதலாவது சொன்னேன் உண்மையான உள்ளம், ஹீலிங் த்ரூ ரிப்பென்டன்ஸ் அண்ட் ரெக்கன்சிலியேஷன். இரண்டாவது ஹீலிங் த்ரூ ரெஸ்பெக்ட். இறுதியாக ஹீலிங் த்ரூ ரியலைசேஷன். மூன்றாவது உண்மையான உணர்வு. எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். நம்ம வழக்கமாக அந்த சின்ன பையனை பற்றி என்ன சொல்லுவோம்? இதே தான் சொல்கிறோங்க, கெட்ட குமாரன். நாம் கெட்டவங்க. கெட்ட குமாரன் கதை, கெட்ட குமாரன் கதை. சண்டே ஸ்கூல். மனம் திருந்திய மைந்தன். அவன் கெட்ட குமாரன் கிடையாது. கெட்ட குமாரன் யார்? கூடியே இருக்க தான் கெட்ட குமாரன். பல நேரத்தில் நாம் நினைப்போம் நம்ம கூட இல்லாத மோசமான. அப்படி இல்லை. மனம் திருந்திய மைந்தன், ரிப்பென்டட் சன். எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பார்க்கின்றோம், இளைய மகன் தன் தகப்பனது ஆஸ்தியை கேட்கிறான், பெற்றுக்கொண்டு தூரதேசம் செல்லுகின்றான், துன்மார்க்கமாய் அழித்து போடுகின்றான். ஆனால் அவன் வாழ்க்கையிலே மாற்றம் எப்பொழுது வருதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாசிங்கள் 16ஆம் வசனம். லூக்கா அவனுக்கு புத்தி தெளிந்த போது என் இருக்க வெயிட் ஸ்லோ. நீங்கள் தான் உங்களை யாரும் வாசிக்க மாட்டாங்க. என் தகப்பனுடைய யாருக்கான்? கூலிக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அருமையானவர்களே, உண்மையான உணர்வு அவசியம். குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் அந்த உண்மையான உணர்வு. அந்த இளைய மகன் திரும்ப நான் போயிட்ட பிறகு நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்கள்ல, அதில் இப்போ பாதியை கொடு. ஏற்கனவே சம்பாதிச்சு பாதி வாங்கிட்டு போயிட்டான். இப்போது அவர் போன பிறகு சம்பாதிச்சிருப்பீங்கள்ல, அதில் கூடன்னு கேட்கல. மாறாக, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் பார்வைக்கும் பாவம் செய்தேன். ஹீலிங் த்ரூ ரியலைசேஷன். ஹீலிங் த்ரூ ரியலைசேஷன். அன்பு தேவனுடைய பிள்ளை, குடும்பங்களில் அந்த உணர்வு அவசியம். நம்ம தவறுகளை குறித்ததான உணர்வு அவசியம். நியாயப்படுத்துவதல்ல, என் சொத்தை தானே கொடுத்தேன்னு கேட்கல. மாறாக, நான் தப்பு செஞ்சிட்டேன், ஆண்டின் இறுதி நாட்கள் வந்திருக்கலாம், இந்த குடும்பங்களிலே நல்ல சூழல்கள் ஏற்பட வேண்டும் என்றால் முதலாவது உண்மையான உள்ளம் அவசியம். உடைக்கப்பட்ட உள்ளம், மனம் திரும்புகின்ற உள்ளம். இரண்டாவது உண்மையான உறவு அவசியம். இந்த உறவு சரியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக
உண்மையான உணர்வு அவசியம். அந்த உணர்வு தான் இங்கே பார்க்கின்றோம். கடைசியாக நடைபெறுகின்ற காரியம் அவன் சொன்ன பிறகு 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்ப காணப்பட்டான் என்றான். சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பாருங்க, அந்த தகப்பன் எவ்வளவு ஏங்கி கொண்டிருந்திருப்பார். ஐயோ, என் சின்ன பையன் போயிட்டானே. தன் பெரிய மகன் கூட இருந்தும் அவனுக்கு மன நிறைவில்லை. அவன் வந்த பிறகு சந்தோஷப்பட தொடங்கினான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதுதான் என் குடும்பம். எல்லாரும் வரும்போது தான் மகிழ்ச்சி, எல்லாரும் வரும்போது தான் மகிழ்ச்சி. நாம் அநேக நேரங்களில் யோசிக்கிறோம், நான் இல்லை, எல்லோரும் இருக்கும் மகிழ்ச்சி. குடும்பத்தில் குணப்படுத்தும் இடமாக நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அந்த குணப்படுத்துவதற்கு உண்மையான உள்ளம் அவசியம், உண்மையான உறவு அவசியம், உண்மையான உணர்வு அவசியம். இப்படி செய்யும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும், மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும். அநேகர் அதை கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். இன்றைக்கி நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்குது? உண்மையான உள்ளம், மனம் திரும்புகிற உள்ளம் இருக்கிறதா? அல்லது கடினமான உள்ளமாய் வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வைராக்கியத்தை தூக்கி எறியுங்கள். நமக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கலாம், ஆனால் நம்முடைய குடும்பத்தில் அவர்களை நேசிக்கும் பொழுது அங்கே ஏசா என்ன செய்கிறான்? கட்டி தழுவி அழகிறான். அதுதான் நடக்கும் உண்மையான உறவு. பிள்ளைகளே, பெற்றோரை நீங்கள் உண்மையாக நேசிக்கும் பொழுது சரியான உறவு, பெற்றோர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை சரியாக நடத்தும் பொழுது பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். வேலைக்காரர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவருக்கு ஒரு சபார்டினேட்டாக இருக்கும்பொழுது எப்படி உண்மையாக இருக்க அவர்கள் விரும்புவது போல நாம் கூட உண்மையாக இருக்கும் பொழுது, நாம் எஜமான்களாய் உண்மையாக இருக்கும் பொழுது, இந்த உண்மையான உறவானது ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் அந்த குடும்பத்தில். பிள்ளைகள், பெற்றோர், எஜமான் என்று பல்வேறு நிலைகள் இருக்கிற எல்லாருக்கும் உள்ள உறவு மகிழ்ச்சி தரும். இறுதியாய் உண்மையான உணர்வு அங்கே அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. நியாயப்படுத்தலை. தலைகளை தாழ்த்துவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உண்மையான உறவு, உண்மையான உள்ளம் அவசியம், உண்மையான உறவு அவசியம், உண்மையான உணர்வு அவசியம். நான் துதி பாடுவேன் எந்த நேசு ராஜனே, எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். ஆண்டின் இறுதி நாட்கள் வந்திருக்கிற நாம் நன்றியோடு ஆண்டவரை துதிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஏன் தெரியுமா? ஆண்டவன் கொடுத்திருக்க குடும்பங்கள், இந்த குடும்பங்கள் குணப்படுத்தும் இடமாய் ஆண்டவர் மாற்றி இருக்கின்றார். இந்த குடும்பங்களிலே உண்மையான உள்ளம் இருக்கும் பொழுது மகிழ்ச்சி, உண்மையான உறவு இருக்கும் பொழுது மகிழ்ச்சி, உண்மையான உணர்வு இருக்கும் பொழுது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தருகிறவர் ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? இந்த ஆண்டு இறுதி நாட்கள் வந்திருக்குன்னா யார் யாற்றெல்லாம் இன்னும் நம்முடைய குடும்பங்களை ஒப்புரவாக வேண்டுமோ, ஒப்புரவாகும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படும். அந்த உண்மையான உள்ளத்தை வெளிப்படுத்தும் பொழுது, நம் உண்மையான உறவை வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி, நம்முடைய கீழே வேலை பார்க்கிற மகிழ்ச்சி, நம்முடைய எஜமானுக்கு மகிழ்ச்சி. உண்மையான உணர்வானது இழந்து போன மகிழ்ச்சி திரும்ப தருகிறது. ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட நன்றி செலுத்தும்படியாய் நமக்கு அவர் அந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, எண்ணில் அடங்கா யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, நீர்
நன்றியோடு நான் துதிப்பாடுவேன். உண்மையான உள்ளத்தின் மூலமாய் மகிழ்ச்சியான குடும்பத்தை தருகிறவரே, எங்கள் குடும்பங்களை குணப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையான உறவின் மூலமாய் எங்கள் குடும்பங்களை குணப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையான உணவின் மூலமாய் எங்கள் குடும்பங்களை குணப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட குணப்படுத்துதலை பெற்றவர்களாய் எங்கள் குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு புதிய ஆண்டை காண கிருபை செய்யும். நீர் சென்னில் அடங்காத நன்மைகளை செய்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீதாமே எங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்தில் குறைபட்டிருக்கிறோமோ அதில் நாங்கள் எங்களை சமூகத்தை தாழ்த்தி அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு எங்கள் வைராக்கியத்தை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு மகிமையுள்ள குடும்பங்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தாழ்வும் இல்லை